ஜாதி போதை அதை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கு, போராட்டம் பண்றாங்க. மத போதை அதை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கு, போராட்டம் பண்றாங்க. மது போதை அதை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கு, போராட்டம் பண்றாங்க. அதற்கு இணையான போதைகள் திரை போதை. திரை போதை, திரை போதை, திரையை ரசிங்கடா, சினிமா கலையை ரசிங்க, ஆனா போதை ஆகக்கூடாது. நீ நடித்தால் நோட்டு தரும் வாழ்வதற்கு, நடிப்பை நிறுத்தினால் நாட்டை தரும் ஆள்வதற்கு. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறீங்களா? யாருன்னா நாட்டை கொடுத்துருவியா? நடிப்பை நிறுத்தணும் நாட்டை கொடுப்பியா? ஆனா ஒரு சின்ன சந்தேகம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அரசியல் வரத்துக்கு நீங்க தானங்க என் தம்பி வரான். அது தம்பி, அது வேற வாயி. அப்ப சொன்னீங்க என்ன? அது தம்பி அண்ணா அப்ப வந்து ரவி அது தம்பி எனக்கு துரோகம் செய்யாதுன்னு நினைச்சா இப்ப அது பிரிக்க போறதே என் ஓட்டு. அப்ப நான் கேட்டுதானே ஆவேன், கேட்டுதானே ஆவேன். அந்த பஞ்சி யோசனை எனக்கு நல்லா இருந்துச்சு, புரிஞ்சிச்சு. அதனால நான் திருப்பி சொல்றேன். வேணாம் வேணாம், நான் சொன்னா நல்லா இருக்காது. எங்க அண்ணன் அதை அவரு ஸ்லாங்ல சொல்லியிருப்பாரு, அதை பாருங்க. நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறானா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி இப்படிதான் பங்கமா வச்சு செஞ்சுட்டு ஒப்பனை அழிச்ச உடனே நாடால துடிக்கிறியா?